ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 14. எண்ணம் யாவையும் கண்ணனிடம் கொண்ட ஏழை நான் கூறுவேன். அவன் பண்ணில் மயங்கிய பாவை கோபிய பாசம் என்ன சொல்வேன். கண்ணன் குழலோசை கேட்க என் மனம் களிப்பில் மூழ்கூதம்மா. மணிவண்ணன் குழலோசை வாழ்வில் நலம் காண வழியும் காட்டூதம்மா. 5 லட்சம் தோழிகளில் 10 பேர் வரல. அந்த 10 பேரில் 8 தோழியை எழுப்பிட்டாலாம். தலைவியான ஆண்டாள் தன்னுடைய மற்ற கோபிகளோடு சேர்ந்து இப்போ 9வது தோழியை எழுப்ப போகிறாளாம். இவன் எப்படிப்பட்ட தோழி தெரியுமோ? வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நல்லா பேசுவாளாம். பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இவளுக்கு. அதனால் இவகிட்ட ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுறாளாம், அவ்வாத்து சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை வச்சுட்டே பொழுது விழிந்ததற்கான அடையாளத்தை சொல்லலும்னு ஆரம்பிக்கிறாளாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய்நகிர்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். மடி 9வது தோழியாத்து கதவை தட்டுறாளாம். அம்மா, எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து உங்காத்து வாசலில் நின்றுட்டுருக்கோண்டிம்மா. உங்காத்து புழக்கடை கொல்லை பக்கத்தில் உள்ள வாவி இருக்கு இல்லையா, நடவாவின்னு சொல்லுவா. அந்த சின்ன குளம்னு சொல்லுவா. அங்கே இருக்கிற தாமரை எல்லாம் மலர்ந்துட்டு தெரியுமா, அள்ளி எல்லாம் கூம்பி போயிட்டு தெரியுமா. செங்கழ் நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். உள்ளே இருக்கிறவ கேட்குறாளாம், நீங்கள் பார்த்தேளா அப்படின்னு கேட்டலாம். இல்லடிம்மா, நீங்கள் பார்த்தேளா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கோ. ஏண்டிம்மா, நீ வாச கதவையே திறக்கலையே, நாங்கள் எப்படி உள்ளே வருவோம், எப்படி கொல்லை பக்கம் போவோம்? ஊர் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தாமரைன்றது காத்தால் மலரும் இல்லையா. அதனால் காலம்புற இந்த ஊரில் உள்ள எல்லா தாமரையும் மலர்ந்துடுத்து. அந்த மாதிரி உங்காத்து கொல்லையில் உள்ள வாவியில் இருக்கிற தாமரையும் மலர்ந்துருக்கும். நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்கு உள்ளே இருக்கிறவ சொல்கிறாளாம், பேச்சில் கெட்டிக்காரி இல்லையா, நீங்களே கண்ணால் பார்க்கல, இதை என்ன வேற எழுந்து வந்து கண்ணால் பார்க்க சொல்கிறீங்களே. நீங்கள் உங்களுடைய வாய் இருக்கு இல்லையா, உங்கள் எல்லோருடைய வாயும் திறக்கும்பொழுது அப்படியே தாமரை பூ விரிஞ்ச மாதிரி இருக்குது, மூடும் பொழுது அள்ளி குவிஞ்ச மாதிரி இருக்குது. விடித்ததற்கு வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறாளாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. சரி அம்மா, மார்கழி மாதம் ஆரம்பிச்சிட்டு இல்லையா, தனுர் மாத ஆராதனத்திற்காக சன்னியாசிகள்லாம் அவாவா மடத்தினுடைய சாவியை எடுத்துட்டு ஆராதனம் பண்ணுறதுக்காக கிளம்புறாடிம்மா. மடத்துக்கு கிளம்புறா. தேவதாந்த கோவிலில் இருக்கிறவாலும் அவாவா கோவிலை திறந்து ஆராதனை பண்ணுறதுக்கு கிளம்புறா. இப்போ ஒத்துப்பியா? இதை அடையாளமாக ஒத்துப்பியா? தனுர் மாதம் ஆராதனம் வந்து வெளியாட்டால் பண்ணணும் இல்லையா, எல்லாரும் அப்போவே போயாச்சு, அதனால் இப்போ விடிகிற நேரம் வந்துட்டு இப்போ ஒத்துப்பியா அப்படின்னு சொல்கிறாளாம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் கோயில் சங்கிடுவான் போகின்றார். நங்காய் எப்படிப்பட்டவ தெரியுமோ? பேசுவதில் மட்டுமே பூர்ணையாய் இருப்பவள். நங்கை அப்படின்னா பூர்ணத்துவம் உடையவள், நிறைவானவள்னு அர்த்தம். எதில் நிறைவானவள் தெரியுமோ? பேச்சில் மட்டும்தான் நிறைவானவள். ஏன்னா இந்த விளக்கு கூட்டம் நடக்கும்போது நீ என்ன சொன்ன, யாரும் கவலைப்படாதீங்கோடி, நான் வந்து உங்கள் எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏலா பொய்கள் உரைப்பானேன்னு ஒருத்தருக்கானே கண்ணன், அவனோட பழகி 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 நீயும் அதே மாதிரி ஆகிட்ட பொய் சொல்லுதில்ல அப்படின்னு உடனே உள்ளே இருக்கிறவ சொன்னாலாம். சரிடிம்மா, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கே வரேன். நான் தானே உங்கள் எல்லாரையும் முன்னாடி வந்து எழுப்புறேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? 10 பேர் வரல, அதில் 8 பேரை எழுப்பிட்டு வந்திருக்கேளே, எங்காத்துக்குன்னா நீங்கள் முதல்ல வந்திருக்கணும். அடடா, இந்த பேச்சில் வல்லவள் நம்மளை வந்து எழுப்புறேன்னு சொன்னாலே இதுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, உடம்பு ஏதாவது சரியில்லையோ அப்படின்னு முதல்ல எங்கள் ஆத்துக்கு தானே வந்து எழுப்பியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாளாம்.
ஐயோ இவள்கிட்ட பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டாள் தெரிஞ்சுட்டாலாம். என்ன சொன்னாலாம், அம்மாடி உன்னை வந்து முதல்ல எழுப்பினோன்னு வச்சுக்கோ, மார்கழி மாதம் 2ஆம் நாளே வந்துருண்டிம்மா. 8 பேரை எழுப்பிட்டு உங்ககிட்ட வரும்போதேன்னு இவ்வளோ நேரம் பண்ணுறியே, நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். எனக்கு தான் நானாதாய் நீ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து எழுப்பலைன்னு சொல்கிறேலே, அப்போ எதுக்கு என்ன எங்கள் ஆற்றுல வந்து மெனக்கடணும், நீங்கள் எழுந்துருன்னு சொல்கிறேன், பிடிஞ்சதுக்கு அடையாளத்தெல்லாம் சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறேலே, இதுக்கெல்லாம் என்ன அவசியம், என்னை விட்டு நீங்கள் பாட்டு போங்கல அப்படின்னு உடனே சொல்கிறாளாம். நான் உடையாய் அப்படிங்கிறாள் ஆண்டாள். உன்னை விட்டுட்டு போக முடியாது தெரியுமா, ஏன்னா நீ பேச்சில் வல்லவள், கிருஷ்ணனையே மடக்கிடுவேன் நீ பேச்சில். எங்களுக்கு எப்படி அவனை பிரார்த்திக்கணும்னு தெரியாது, நாங்கள் ஏதாவது ஏடாகூடமாக பிரார்த்திச்சா நீ என்ன பண்ணுவேன், அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துடுவடிமா, கிருஷ்ணனையே பேச்சில் மடக்கிடுவேன் அப்படி, நீ ரொம்ப பேச்சில் வன்மை உனக்கு அதிகமா, அதனால் உன்னை விட்டுட்டு நாங்கள் போக முடியுமா, எழுந்துருமா, வந்து எங்கள் கோஷ்டியில் சேர்ந்துக்கோமா அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம் ஆண்டாளும் தோழிகளும். சொன்னாலாம் பேச்சில் வன்மையுடையவன் நம்மளை சொல்லிட்டா, அதனால வர வேண்டிதான், ரொம்ப மகிழ்ந்து போயிட்டாலாம். என்ன பண்ணாலும் அவசியம் வரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சாகணும். முதல் பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து என்ன பண்ணேன், 11 பாசுரம் வரைக்கும் கிருஷ்ணனை பாடினேன். 12வது பாசுரத்தை மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் அப்படின்னு ராமனை பாடினேன். கீழ்பாசுரம் 13வது பாசுரத்தில் என்ன பண்ணேன், ராமனும் கிருஷ்ணனும் எல்லாம் ஒருத்தர் தான் அப்படின்னு ராமனையும் பாடினேன், கிருஷ்ணனையும் பாடினேன். எனக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சாகணும், ராமனும் கிருஷ்ணனும் எல்லாம் ஒன்று தான் சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னோடனே ஆண்டாள் சொன்னாலாம், அவ்வளோதான் உன்னுடைய சந்தேகம், உனக்கு இதில் தானே தெளிவு வேணும், இதோ இப்போவே சொல்லிடுறேன். ராம யார் தெரியுமோ, கமலபத்ராட்சக ராஜீவலோச்சனக. கிருஷ்ணன் எப்படி தெரியுமோ, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அவதார காலத்திலே அம்புஜேக்ஷணம், எல்லா அவதாரத்திலையும் அந்த நாராயணனே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணியிருக்கான். பண்ணும்பொழுது அவனுடைய தாமரை கண்கள் எந்த அவதாரத்திலையும் மாறலடிமா. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய் அப்படின்னு சொன்னவொடனே தெளிவு கிடச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு இந்த 9வது தோழி எழுந்து கோஷ்டியில் சேர்ந்துக்கிறாளாம். இப்போ திருவாய்மொழி பாசுரத்துக்கு வருவோம். முதல்ல என்ன சொன்னாய்வா, உங்கள் புழக்கடை தோட்டத்து, உங்கள் நண்பர்களுக்குள்ளே பேசும்போது நம்பா அப்படின்னு தான் சொல்லுவா, உங்கா எங்கா, உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு பேசிக்க மாட்டா இல்லையா. ஆனால் இந்த ஆண்டாளுக்கும் தோழிகளுக்கும் இந்த 9வது கோபிகை வரலன்னொடனே கொஞ்சம் வருத்தமா, அதனால் அந்த வருத்தத்தில் உங்கள்னு சொல்லிட்டாலாம். ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா, சுவாமி நம்மாழ்வார், நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு முதல் 10ல் சொல்லும்பொழுது அகங்காரம் மமக்காரத்தை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லும்போது நீர் நுமதுன்னு சொன்னார். அப்படியே நான் சொன்னாக்க அதில் ஏதாவது அகங்கார துணி வந்துருமா, அதனால் அப்படி சொன்னவர் குறவை ஆய்ச்சியரோடு கோர்த்ததும்னு ஆரம்பித்தார். இப்போ என்ன சொன்னார் தெரியுமா, ஆரம்பத்தில் முதல் 10ல் நீர் நுமதுன்னு ஆரம்பித்தவர் ஆரம்பத்தில் போனவுடனே எனக்கு இந்த வையகத்தில் யார் நிகர், குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் பாய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரபின் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அரற்றி இரவும் நண்பகலும் தவிர்களும் என்ன குறை எனக்கே, எனக்கு யார் நிகர், எனக்கு யாருமே நிகர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படின்னா, எம்பெருமானுக்கே அடியேன் சேஷபூத்தன் அப்படின்ற ஞானம் மனசு முழுக்க நிறைஞ்சு போயிட்டான். அப்படி இருக்கும்போது அந்த சாத்விக அகங்காரத்தை பெரியவாள்லாம் ஒப்புத்துக்கிறாளாம். அதனால நீர் நுமதுன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார், என்ன குறை எனக்கே, எனக்கார் நிகர் நானிலத்தே அப்படின்னு சொல்கிறது வந்து சாத்விக அகங்காரமா. எம்பெருமானுக்கே சேஷபூத்தன், பூத்தன், அவனுக்கே தொண்டன், எப்பொழுதும் எக்காலத்தும் ஒழிவில் காலம் இல்லாமனு அந்த ஞானம் வந்துடுது இல்லையா, அதில் அந்த சாத்விக அகங்காரம் அதில் ஒப்புக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பெரியவாள்லாம் இதை ரசமாக அனுபவிக்கிறாளாம். அடுத்தது இந்த அடையாளம் சொன்னான் இல்லையா, செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னு. ஆண்டாள் அடையாளத்தை சொன்னவுடனே உள்ளே இருந்தவன் என்ன சொன்னான், எல்லா இடத்துலையும் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பணும்னு அவசியம் இல்லடிமா, நான் பார்த்துருக்கேன். சுவாமி நம்மாழ்வார் பாசுரத்தை காமிக்கட்டுமா உங்களுக்கு. கும்பகோணத்தில் 6ஆம் ஆழ்வானை சேவிக்கிறதுக்கு வரார். ஆறாவமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயேன்னு சுவாமி நம்மாழ்வார் சேவிக்க வரும்பொழுது எம்பெருமானை பார்த்து சொல்கிறாராம், கதர்றாராம்,
செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே. பா எம்பெருமானே, ஆறாவமுதா, இந்த கும்பகோணத்தில் நீ கோவில் கொண்டிருக்கிறாயே, சயனிச்சுட்டு இருக்கியே, இங்கே எல்லா அத்தனை தடாகத்திலையும் எல்லா தாமரையும் மறந்துட்டு, ஆனால் ஆறாவமுதென்ற பெரிய தடாகம், அதில் தாமரை கண்களாகிய என்னுடைய எம்பெருமானுடைய கண்கள் மட்டும் மலர்ந்து அடியேனை இன்னும் நோக்கவில்லையே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கதறார். அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே அப்படின்னு ரசமாக அனுபவிக்கிறார். எம்பெருமானே ஒரு தடாகமா, அந்த தடாகத்தில் அவனுடைய திருக்கண்கள் தான் தாமரைகளாம். அந்த தாமரை மட்டும் இன்னும் மலரலையாம். காத்தாலாயும் கும்பகோணத்தில் உள்ள மீதி எல்லா தாமரைகளும் மலர்ந்துட்டான் எல்லா தடாகத்துலேருந்தும். அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே என்னான் செய்கேனே. நானாதாய் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது இந்த திருப்பாவை பாசுரத்தில். நானாதாய் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் சத்தியத்தை பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே படாமல் நல்லா எடுத்து உரத்த குரலில் சொல்லுவாராம். அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சுட்டார் திருவாய்மொழியில். சத்தியம் பேசுவதற்கு தயங்கவே மாட்டாராம். சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்மின் என்னாலும் என்னாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்க இல்லேன். இந்த மனுஷால பாடி என்ன பிரயோஜனம்ப்பா? குறுங்குடி எம்பெருமானன்னா நீங்கள் பாடணும். இதை நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது தான், ஆனாலும் சொல்லுவேன். ஏன்னா இதான் சத்தியம். நானாதாய் சத்தியம் பேசுவதில் தயக்கமே கிடையாது ஆழ்வார்க்கு. சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்மி. அடுத்த பதம் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ. எம்பெருமானை பார்த்து கேட்குறார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானே தேவதேவா, நீ சிருஷ்டி ஸ்திதி இந்த காரியங்கள்லாம் பண்ணுற, எல்லாம் இந்த ஜீவகோடிகளோட நன்மைக்கு தான் பண்ணுற, எல்லாம் தெரியறது. ஆனால் உன்னை கண்ணால் பார்க்கணுமே, ஒரு நாளைக்கு வாயன். எப்படி வரணும் தெரியுமோ? நீ கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் பாராய் ஒரு நாள் மண்ணும் பின்னும் மகிழவே. சங்கு சக்கரத்தை ஏந்திண்டு வரணும். கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் பாராய் ஒரு நாள் மண்ணும் பின்னும் மகிழவே. திருக்குறுங்குடி எம்பெருமான் அவனை சேவிக்கிறதுக்கு பராங்குச நாயகியான நம்மாழ்வார தாயார் தோழிகள் எல்லாரும் அழைச்சின்னு போகிறாளாம். சன்னதிக்கு போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தாச்சு. அவா காரியத்தை பார்த்துட்டு இருக்காளாம். ஆனால் இந்த நாயிக்கா பாவத்தில் இருக்கிற பராங்குச நாயகியான சுவாமி நம்மாழ்வார் இருப்பே கொள்ளாமல் தவிக்கிறாளாம். எப்போ பார்த்தாலும் இந்த பெருமாளையே நினச்சிட்டு இருக்காராம், மயக்கமாறாராம், பெருமாளை பற்றியே பேசிகிட்டு இருக்காராம், திருக்குறுங்குடி நம்பியை பற்றியே. தாயார் கேட்குறாளாம், ஏண்டிம்மா கோவிலுக்கு போனேன், அழிச்சுன்னு போனோம், பெருமாள் சேவித்தோம், ஆற்றுக்கு வந்தால் அடுத்த காரியத்தை பார்க்க வேண்டியதானே, என்னோ திருக்குறுங்குடி நம்பின்னு அப்படியே உருகி வழியிறியே, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் தானே வந்தோம் உன்னோட பெருமாள் சேவிக்கிறதுக்கு, நாங்கள்லாம் நன்னா தானே இருக்கோம், ஏண்டி தோழிகளா சொல்லுங்களா அவனுக்கு எடுத்து அப்படின்னு சொல்கிறாளாம். தாய் அதுக்கு சொல்கிறாளாம், எங்கனேயோ அன்னை மீர்கால் நீர் என்னை முனிவது என்னையே கோச்சுக்கிறேன், நீங்கள் என் கண்ணால் நோக்கிக்கா நீர், நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறேன், என் கண்ணால் பார்க்கணும். எப்படி இருந்தால் தெரியுமா? சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே, நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய என்ன பண்ணோன்னே நான் கண்டபின் என்னாச்சு? சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது நெஞ்சமே. அவனோட சங்கு சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கிற அழகையும் அவனுடைய செங்கனி வாயையும் அந்த தாமரை கண்களையும் பார்த்துட்டு என்னோட நெஞ்சம் அப்படியே அவனோடைய போயிடுத்துமா. அதனால் நீங்கள் என்ன கோச்சிக்கக்கூடாது. திருக்குறுங்குடி நம்பியின் அழகை என்றோ நீர் முனிய வேண்டும், எம்மை ஏன் முனிகிறீர்கள், என் கண்ணால் நோக்கிக்கா நீர் அப்படின்னு சொல்கிறாளாம். சரி, இந்த கண்களுக்கு அப்படி என்ன விசேஷமாம்? முற்பட தன்னை எழுதி கொடுத்து பின்ன எம்மையும் எழுதி வாங்கி கொள்கின்ற திருக்கண்கள் அப்படின்னு ஆச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்ணுறாளாம். முதல்ல என்ன பண்ணுமாம், நம்மளை பார்த்த உடனே அப்படி என்ன பண்ணுமா, தன்னை எழுதி கொடுத்துருமா அந்த கண்ணு மூலமாக நம்மளுக்கு, இந்தானா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுமா அந்த கண்கள். அப்புறமா அந்த திருக்கண்கள் என்ன பண்ணுமா, அந்த கண்ணின் அழகுக்கு தோற்று நம்ம என்ன பண்ணுவோமா, நம்மளை எழுதி கொடுத்துருவோமா அவனுக்கு. முற்பட தன்னை எழுதி கொடுத்து பின்னை நம்மை எழுதி கொள்கிற திருக்கண்கள்
இந்த ஆய்ச்சிமார்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், யசோதைகிட்ட வந்து புகார் பண்ணுவாளாம், உன் பையனை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோடிமா, ஒரு புள்ளங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுக்குற, எங்காத்தில் வந்து மோர் குடத்தை போட்டு உடைக்கிறான், தயிரை எடுத்து சாப்பிட்றான், வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், எவ்வளோ மேலே வச்சுருந்தாலும் எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துடுறான், பிள்ளைய கொஞ்சம் அடக்கி வையின்றாளாம். இவா புகார் கொடுக்க வரலான்னு மனசுக்குள்ளே இது எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணின்னு வராலாம். கண்ணனை பற்றி இன்னும் புகார் சொல்லணும், இன்னைக்கு இந்த தேதிக்கு இங்கே வந்தான், இந்த தெருக்கு வந்தான்னு அந்த ஊரில் உள்ள அத்தனை கோபிகைகளும் வரலாம். வந்து யசோதைக்கு பின்னாடி கண்ணன் நிற்கிறானா, அவள் வாயை திறக்கும்போது என்ன பண்ணுறானா, அவள் கண்ணுக்குள்ளே முழிக்கிறானா, அவனோட கண்ணுக்குள்ளே இவாளோட பிம்பம் தெரியட்டான். அப்படியே பார்க்குறானா, அவள் அப்படியே அந்த கண்ணழகளை மயங்கி போய் யசோதையிட்ட என்ன சொல்ல வந்தோடனே மறந்து போயிட்டான். தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. ஒத்தியை பார்த்து கண்ணை உருட்டுறானா, ஏய் என்னை பற்றி புகாரா சொல்ல வந்து அவனை பார்த்துக்கிறேன், அப்போனா நாளைக்கு உங்காத்துக்கு வரமாட்டேன். அப்படி எல்லாருக்கும் கண்ணன் வரணுன்னு தான் ஆசை, ஆனால் புகார் சொல்லவும் வராலாம், கண்ணனை பற்றி பேசலாம் மொழியோ, அதுக்காக இன்னொத்தியை பார்க்குறாளாம். உன்னுடைய ஆடை அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிறானா. இப்படி கண்ணால் பேசுகிறானே, தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். இப்படி இந்த தாயார் பாசுரமாகவும் சொல்கிறா. இதை என்ன சொல்கிறாளாம், என்னுடைய பெண் என்ன பண்ணா தெரியுமோ, என் பெருமானே, உன்னுடைய சங்கு சக்கரம் வால் தண்டு எல்லாம் இருக்கு பாரு, இந்த ஆயுதத்தோட அழகுக்கும் ஆபரணத்தோட இந்த ஆயுதமாகவும் இருக்குது, உனக்கு ஆபரணமாகவும் இருக்குது, இந்த அழகுக்கு தோற்று போயிட்டா, உன்னுடைய தாமரை கண்ணுக்கும் தோற்று போயிட்டா, உன்னுடைய செங்கனி வாய்க்கும் தோற்று போயிட்டா, எல்லாத்தையும் தோற்று தன்னையே இழந்துட்டா. நான் என்ன பண்ணுவேன், சங்கு வில்வாள் தண்டு சக்கர கையற்கு செங்கனி வாய் செய்ய தாமரை கண்கற்கு கொங்கல தன்னன் துழாய் முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமை நிறமே. நிறைய இழந்துட்டான். என்னத்தை இழந்துட்டா என் பொண்ணு, எல்லாத்தையும் இழந்துட்டா. உன்னுடைய அழகுக்கு தோற்றாள், உன்னுடைய தாமரை கண்களுக்கு தோற்றாள், இப்படி தோற்றாள் தோற்றாள் தோற்றாள்னு தாயோட பாசுரமாக ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாளாம் தாய். 9ஆம் பத்தில் தாயாருக்கு சுவாமி நம்மாழ்வாருக்கு அப்படியே கோபிகைகளோட பாவம் வந்துட்டான். இந்த கோபிகைகள்லாம் ஒரு நாளும் ஒவ்வொருத்திட்ட நீ அங்கே நில்லு, சோலையில் நில்லு, மாலை பக்கம் சோலைக்கு வருவேம்பானா, இன்னொருத்திக்கு யமுனை கரையில் நில்லு வருவேம்பானா. ஆனால் யாருக்குமே வராமல் இவன் 3ஆவதாக ஒரு கோபிகையோடு விளையாடின்னு இருப்பானா. அதை அப்படியே நினச்சி பார்க்குறார், அவளுடைய வருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படியே பாசுரமாக கொட்டுறது. ஊதுமர் தீங்குழல்கே உய்யேன் நான் அது மொழிந்திடை இடையத்தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சரவர பாடும் பாட்டை யாதும் ஒன்று அருகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான். ஏற்கனவே அவன் குழல் ஊதுறானே, குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டானே, அந்த குழலூதும் அழகுக்கே நான் என்ன தோற்றுவிட்டேன். அதை விட குழலூதின்ற என்ன பண்ணுறானாம், அந்த குழலோட இசை மூலமாக அந்த கோபிகைகளோட அலங்காரத்தை ரொம்ப பாராட்டுறானா, அவளுடைய கண்ணழகை பாராட்டுறானா. இப்படி பாராட்டு மழை வந்து இசையில் வருதான். கண்ணு என்ன பண்ணுறதாம், தூது செய் கண்கள் கொண்டு ஒன்று பேசி நான் உனக்கு அடிமடி, அங்கே தானே போனேன், 5 நிமிஷம் கழிச்சு வரப்போகிறேன் உனக்கிட்ட அப்படின்னு அந்த தாமரை கண்கள் பேசுறது. முற்பட தன்னை கொடுத்து பிற்பட நம்மை எழுதி வாங்கி கொள்ளும் பங்கைய கண்ணானை பாடேல். தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி. அந்த புல்லாங்குழல் இசைனால் அந்த கோபிகைகிட்ட 1000 வார்த்தை பேசுறதான். அந்த கண்ணு புல்லாங்குழல் எவ்வளோ பேசுகிறதோ அதுக்கு இணையாக அந்த திருக்கண்களும் பேசுகிறதே. நான் என்ன பண்ணுவேன், இவ்வளவு அந்த குழலோசைக்கு மயங்கிறேன், அவனுடைய கண்ணு பேசுகிற பேச்சுக்கு மயங்கிறேன், இவ்வளோ மயக்கத்துலேயும் அவன் நின்றுட்டே இருக்கேன். மாலையும் வந்தது மாயன் வாரான் யாதும் ஒன்று அருகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான் அப்படின்னு வருத்தப்படுறார் கோபிகா பாவனையில். என்ன பண்ணுறாலாம், தென்திருப்பேரையில் அந்த எம்பெருமான் அரவிந்த லோச்சனனை பார்த்து அப்படியே அவனுடைய வடிவழகளை அப்படியே மயங்கி உருகி, இதுவும் நாயிக்கா பாவத்தில் ஆழ்வார் பாடுற பாசுரம். தோழி வந்து கேட்குறாளாம், ஏண்டிம்மா பெருமாள் மேலே உனக்கு நிறைய அபிமானம் இருக்கட்டும், ஆசை இருக்கட்டும், மோகம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஆனாலும் 10 பேர் எய்த்தாப்பில்
மனசில் கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல், பெண்ணுக்கு உரியதான நாணமும் இல்லாமல் நீ பாட்டுக்கு அவனோட நெஞ்சம் பெயர்த்து சொல்கிறேன் அடிமா, இது நியாயமா? நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படாதா? 10 பேர் நடுவிலையாது அப்படின்னு தோழி கேட்குறாளாம். அதுக்கு அப்படியே தோழியை பார்க்குறாளாம். நான் என்னடி பண்ணுவேன், என் மேலே தப்பாடி. திருக்குறுங்குடி பிரானுக்கு என்ன சொல்கிறாளோ அதே பதிலே சொல்கிறாளாம். செங்கனி பாயின் பிறத்ததாயும் செஞ்சுடர் நீள்முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீந்தும் திங்களும் நாளும் விழா வருத தென் திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. நான் என்னடி பண்ணுவேன், தென் திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே நானாதாய். இந்த திருக்கண்கள் அதையும் எழுதி கொடுக்கறது, நம்மளையும் எழுதி வாங்கின்றது. நான் என்னடி பண்ணுவேன்? அதனால் ஆட்சியர்களை எப்படி மயக்கினானோ அப்படியே பராங்குசனா ஐயா இப்படி பாடுபடுறேனே அடியனையா அவன் மயக்கிறாண்டி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆழ்வார் உருகிறார். பங்கைய கண்ணனை பாடலோரம்பார். பங்கைய கண்ணன் திருவாய்மொழியில் எத்தனை பாசுரங்களில் ஆழ்வார் பாடுறார். ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் வாமனன் என் மரதகவண்ணன் தாமரை கண்ணின திருவிக்கிரமன் செந்தாமரை கண்ணன் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள். ஒரு இடத்துலையும் அந்த பங்கைய கண்ணன் வார்த்தை வராமே இருக்கிறது கிடையாது. கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா பங்கைய கண்ணனென்கோ பவள செவ்வாயனென்கோ பங்கைய கண்ணனென்கோ செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழும் உண்ட அவன் கண்டி பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை அப்படின்னு இந்த பங்கைய கண்ணான் பாடிகிட்டே இருக்காரு எம்பெருமான். ஆழ்வாரையும் தனக்கு எழுதி வாங்கிட்டான், கண்ணையும் ஆழ்வார்கிட்ட கொடுத்துட்டான். அதான் பங்கைய கண்ணனை பாடினார் ஆழ்வார். இப்படி அனுபவித்தோம். நாளைக்கு 15வது பாசுரத்தையும் திருவாய்மொழி அனுபவங்களையும் சேர்த்து ரசிப்போம். ஆடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.